மிஸ்டர் லேடிஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். உடல் ஆரோக்கியம் தான் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் பிராதானியம் இல்லைங்களா? ஆனா குடல் ஆரோக்கியம் தான் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறத நம்ம நிறைய பேர் உணர்றது கிடையாது. பொதுவா இன்றைக்கு விதவிதமான நோய்களை பற்றி ஆராய்ச்சிகள், சில நோய்கள் பார்த்தா எதனால வருதுங்கிற காரணத்தோட ஆராய்ச்சிகள்லாம் நம்மையே திகைப்படைய வைக்குது. ஏன் கேன்சர் வருது, ஏன் அல்சைமர் நோய் வருது, ஏன் மூளையில் இருக்கக்கூடிய மறதி சார்ந்த நடுக்கம் சார்ந்த நடக்குவாத நோய்கள் வருது, ஹெல்த்தியா இருக்க பர்சனுக்கு திடீர்னு ஏன் ஹார்ட் அட்டாக் வருது. எங்க பரம்பரையிலே யாருக்குமே சர்க்கரை இல்லை சார், ஆனா திடீர்னு பார்த்தா எனக்கு சர்க்கரை வந்துருச்சு சார், ஏன் வருது? நல்ல லைஃப் ஸ்டைல், சைவ உணவு, தியானம், பூஜை, புனஸ்காரம், தர்மமான வாழ்க்கை, புண்ணியகரமான வாழ்க்கை இருந்தாலும் அகால மரணங்கள் ஏன் வருது? இந்த மாதிரி நிறைய கேள்விகள். இன்றைக்கு இந்த கேள்விகள்லாம் நம்மளோட ஆயுர்வேதத்துல சித்தர்களும் ரிஷிகளும் பெரிய அளவில் ஆராய்ச்சி பண்ணி நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா கடந்த 200-300 வருஷங்களா நம்ம எல்லாம் அந்த ஆங்கில மோகம்னு சொல்லக்கூடிய ஒரு மூடத்தனத்தின் காரணமாக நம்ம கலாச்சாரத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை எல்லாம், இது மூட நம்பிக்கை, இது எப்படி நடக்கும், எனக்கு தெரியாத விஷயம் உண்மையாக இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு கொள்கையின் காரணமாக நிறைய விஷயங்களை நம்ம இன்றைக்கு இழந்துட்டோம். இன்றைக்கு மாடர்ன்ல 3 விஷயம் சொல்றாங்க. மாடர்ன் மெடிசன் 3 வகையான விஷயங்களை பத்தி சொல்றாங்க. பிரெயின் லிவர் ஆக்சஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை, அதாவது மூளை, ஈரல், இதுக்கு இருக்கக்கூடிய தொடர்பினால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், நோய்கள். அதே போல இன்னைக்கு பிரெயின் லிவர் கட் ஆக்சஸ், அதாவது மூளை, ஈரல், பெருங்குடல் சார்ந்த தொடர்பு மற்றும் அதால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். 3வது சொல்றாங்க கட் பிரெயின் ஆக்சஸ், பெருங்குடல் மூளைக்கு இருக்கக்கூடிய தொடர்பு, இந்த தொடர்பால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். அதாவது இன்றைக்கு நோய்கள் ஏற்படுவதற்கான காரணங்களாக உணவு, நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து, குடிக்கிற தண்ணியில இருந்து, நம்முடைய வாழ்வியல் முறையிலிருந்து நிறைய காரணம் சொல்லப்படுது. பூச்சி மருந்து சாப்பிட்றோம், பூச்சி மருந்து போட்ட உணவு சாப்பிட்றோம், தண்ணியில கண்டாமினேஷன் இருக்கு, காற்றுல கண்டாமினேஷன் இருக்கு, எல்லாருக்கும் சரி. சார் 5000 வருஷத்துக்கு முன்னாடி என்னங்க இருந்தது? பாரம்பரிய அரிசி தான் இருந்தது, பாரம்பரிய காய்கறி கிழங்குகள் தான் இருந்தது, நிறைய அசைவம் சாப்பிட்ற கலாச்சாரம் கிடையாது, எங்க போனோம்னாலும் நீங்க நடந்து தான் போகணும், எல்லாமே இருந்தது. அப்புறம் ஏன் அந்த காலத்துல புற்றுநோய் ஏற்பட்டது? அப்புறம் ஏன் சித்த மருத்துவத்துல மாரடைப்பு நோயை பற்றியும் அகால மரணங்களை பற்றியும் நிறைய குறிப்புகள் இருக்கு? இந்த கேள்வியை நம்மளே கேட்டுக்கணும் இல்லையா? அதுக்கு தான் ஆயுர்வேத மருத்துவமும் தமிழ் மருத்துவமும் நம்ம என்ன சொல்றோம்னா, நீங்க சாப்பிட்றது உணவா விஷமாங்கிறது முக்கியம் இல்லை, உங்க உடல் அதை எவ்வாறு ஜீரணிக்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியம். அந்த இடத்துல தான் பெருங்குடல் ஆரோக்கியம்னு சொல்லக்கூடிய கட் ஹெல்த்னு சொல்லக்கூடியது இன்றைக்கு மிகப்பெரிய ஆராய்ச்சியாக மாறி, இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மருந்து தயாரிக்கக்கூடிய கம்பெனியும் ஒரு காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, லிவர் டாக்ஸிசிட்டி இருக்கா, கிட்னி டாக்ஸிசிட்டி இருக்கா, வேற டாக்ஸிசிட்டி இருக்கான்னு பார்த்து அதோட ட்ரக் டெவலப்மெண்ட்டை முடிச்சிருவாங்க. இன்னைக்கெல்லாம் FDA, அமெரிக்கன் ட்ரக் அசோசியேஷன்லாம் இன்னைக்கு ரொம்ப கிளியரா சொல்றாங்க, நீங்க ஒரு புது மருந்து கண்டுபிடிக்கிறீங்கன்னா, இல்ல எக்ஸிஸ்டிங் மருந்து கண்டுபிடிக்கிறீங்கன்னா, அந்த மருந்து உங்க பெருங்குடல்ல என்ன மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வராமல் எந்த ப்ராடக்ட்டுக்கும் லைசன்ஸ் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு நிறுத்ததை நம்ம பார்க்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு உலகமே தமிழ் மருத்துவமும் ஆயுர்வேத மருத்துவமும் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய கட் ஹெல்த்னு சொல்லக்கூடிய பெருங்குடல் ஆரோக்கியத்தை பற்றி தான் இன்னைக்கு பெரிய கவனம் எடுக்கிறாங்க. அப்ப நமக்கு நோய் இருக்கு, தீராத நோய் இருக்கு, இல்லை எங்க அப்பாவுக்கு பெருசா நோய் இருக்கு, எங்களோட பரம்பரையில பெரிய நோய் இருக்கு, அந்த நோய் எனக்கு வரக்கூடாதுன்னா நான் என்ன பண்ணணும்? உங்களோட கட் ஹெல்த்னு சொல்லக்கூடிய பெருங்குடல் ஆரோக்கியத்தை நீங்க பார்க்கணும். அப்ப பெருங்குடல் ஆரோக்கியமா இருக்குதா இல்லையா, என்ன அறிகுறிகளை வைத்து நான் தெரிந்து கொள்ளலாம்? உங்க கட் ஹெல்த்தியா இருக்கா இல்லையாங்கிறத எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறத 10 விஷயத்த நான் சொல்லி கொடுக்க போறேன். இந்த 10 விஷயம் ஒரு பேப்பர் எடுங்க, ஒரு பேனா எடுங்க, நான் சொல்றதெல்லாம் நோட் பண்ணுங்க. இந்த நோட் பண்ணிட்டு அமைதியா உட்காந்து யோசிங்க, இந்த 10ல எத்தனை எனக்கு இருக்கு, எத்தனை எனக்கு இல்லை. 10ல 5 இருக்குனாலே நம்ம ரிஸ்க்ல இருக்கணும் அர்த்தம்.
10ல் 8 இருக்குன்னா ஆல்ரெடி என்னோட கட்டு கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். 10க்கு 10 இருக்குன்னா உடனடியான கட்டுக்கு தேவையான கிளென்சிங் நம்ம பண்ணணும்னு அர்த்தம். 1 இருக்கு 2 இருக்குன்னா உடனே கட்டை பார்த்துக்கிறதுக்குள்ள லைஃப் ஸ்டைல நம்ம கொண்டு வரணும். இப்போ அது என்ன 10 அறிகுறிகள் பார்ப்போமா? நம்பர் 1, உங்களோட பெருங்குடல் ஆரோக்கியம் குறைவா இருக்குன்னா காலையில் எழுந்து கொள்ளும் போது உங்களுக்கு கடுமையான சோர்வு இருக்கும். நம்ம எல்லாரும் நைட்டு 10 o'clock படுக்கிறோம், 6 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்குறோம். காலையில் 5:30 மணிக்கு எழுந்துக்கணும். எழுந்து நம்ம கிளம்பி வேலைக்கு போகணும், காலேஜ் போகணும், படிக்க போகணும், நிறைய விஷயங்கள் செய்யணும். அப்போ காலையில் எழுந்த உடனே நமக்கு முதல்ல எழுந்துக்கவே முடியல, இன்னொரு 10 நிமிஷம் தூங்கலாம், இன்னொரு அரை மணி நேரம் தூங்கலாம். மொபைலில் நான் ரிங்கிங் வச்சுருக்கேன், அந்த ரிங்கிங் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ரிங்குக்கே நான் வந்து அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு தூங்குறேன், இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலான்னு தினசரி காலை நேரங்கள்ல எழுந்து கொள்ள முடியாத அளவுக்கு உங்களுக்கு சோர்வு இருக்குன்னா உங்களுடைய பெருங்குடல் ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் கெட்டு போயிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஃபர்ஸ்ட் இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கு கட் ஹெல்த், இந்த ஒரு சோம்பல்னு சொல்றோம்ல, இன்னைக்கு சக்கரை நோயாளியா இருக்கட்டும், இதய நோயாளியா இருக்கட்டும், டாக்டர்ஸ் நமக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் அட்வைஸ் என்ன? சார், டெய்லி 5000 ஸ்டெப்ஸ் நடங்க. அந்த 5000 ஸ்டெப்ஸ் நம்ம நடக்க ஆரம்பிச்சோம்னா நம்மளோட ஹெல்த் பெட்டரா இருக்கும். ஒருவேளை அந்த 5000 ஸ்டெப்ஸ் நம்ம நடக்கலைன்னா நம்மளோட ஹெல்த் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மோசமாயிட்டே போகும் இல்லையா? அப்ப இந்த நடையை நம்மால் மனதளவில் என்னால் நடக்கணுங்கிற ஆசையோட நான் போய் படுக்கிறேன், காலையில என்னால எழுந்துக்கவே முடியல, இந்த எக்ஸ்கியூஸ் சொல்லக்கூடியவங்க நீங்க யாரா இருந்தாலும் நோட் பண்ணிக்கோங்க, உங்களோட கட் ரொம்ப ஆரோக்கியம் அற்று இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் அறிகுறி. இது குழந்தையா இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, வயதானவர்களாக இருந்தாலும் சரி, ஆணாக பெண்ணாக யாராக இருந்தாலுமே காலை நேர சோம்பல் அல்லது காலை நேர சோர்வு முழுக்க முழுக்க பெருங்குடல் ஆரோக்கியம் நமக்கு கெட்டு போயிருக்குன்னு சொல்லக்கூடிய அறிகுறி. இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். செகண்ட் அறிகுறி, என்ன சாப்பிட்டாலும் வயிறு ப்ளோட் ஆகுது, வயிறு உப்புசம் ஆகுது, கேஸ் ட்ரபிளா இருக்கு. நேற்று கூட ஒரு பாப்பா வந்து சொல்லியிருந்தா, சார் தண்ணி குடிக்கிறேன் சார், ஏன் தண்ணி குடிக்கிறேங்கிற அளவுக்கு 10 முறை எனக்கு ஏப்பம் வருது சார். யோசிச்சு பாருங்களேன், அப்போ எவ்வளோ உடம்பு நமக்கு மோசமாக இருக்கு. என் உடம்புல ஏதோ பெருசாக வியாதி இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மன வருத்தம் வந்துடுது. டாக்டரை பார்க்குறோம், கேஸ்ட்ரோ என்ட்ராலஜி சிறப்பு மருத்துவர்களை பார்க்குறோம், எண்டோஸ்கோப் பண்ணுறாங்க, கொலனோஸ்கோப் பண்ணுறாங்க, வைரஸ் ஸ்கேன் பண்ணுறாங்க, எல்லாம் செஞ்சுட்டு சொல்கிறாங்க ஒன்றுமே இல்லையேம்மா, எல்லாம் நார்மலாக இருக்கே, சரி ஒரு கேஸ்ட்ரிக் ஜூஸ் கொடுக்குறேன், லிவர் டானிக் கொடுக்குறேன், அதை மட்டும் சாப்பிடுங்கம்மான்னு எழுதி கொடுத்துருவாங்க. நம்ம அப்போ யோசிப்போம், என் உடம்புல என்ன வியாதி இருக்குன்னே தெரியல, ஏன் ப்ளோட் ஆகுதுன்னே தெரியல, எதுக்கு நான் மருந்து சாப்பிடணும்? நிறைய இன்றைக்கு அந்த 2K கிட்ஸ் இருக்காங்கல்ல, அதே போல் அவங்க எல்லாருக்கும் நோய் என்னங்கிற புரிதல்ல ஒரு பெரிய கவனம் இருக்கிறத நான் ரொம்ப பாராட்டுறேன். அந்த காலத்துலலாம் டாக்டர் கிட்ட போய் மருந்து கொடுத்தா நம்ம ஏன்னே கேட்க மாட்டோம். ஆனால் இன்னைக்கெல்லாம் அந்த குழந்தைங்க ஏன், எனக்கு ஏன் இது வந்தது, இதை மாற்றத்துக்கு நான் என்ன செய்யணுங்கிற அந்த கேள்விகளோட வரும்போது மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு மருத்துவராக இந்த மாதிரி கேள்விகள் கேட்கக்கூடிய குழந்தைகளை பார்த்தா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா ஏன் எனக்கு வருது, அதை மாற்றத்துக்கு நான் என்ன பண்ணணும், அங்கிள் ப்ளீஸ் எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அந்த வகையில் ப்ளோட்டிங், எதை சாப்பிட்டாலும் வயிற்றில் உப்புசம் இருக்கிறது, மருந்து சாப்பிட்டு தான் என் வயிற்றில் இருக்கக்கூடிய கேஸை நான் குறைக்கிறேன்னு சொல்றவங்க நம்ம யார் இருக்கோமோ நம்ம எல்லாருக்குமே கட் ஹெல்த் இஸ் நாட் ஹெல்த்தி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பெருங்குடல் ஆரோக்கியம் நமக்கு நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடிய 2வது அறிகுறி வயிறு உப்புசம். 3வது விஷமாக்னின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு நாள்ல பசி பயங்கரமா இருக்கு, 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை எது கொடுத்தாலும் சாப்பிட்டுறேன் சார், ஆனா அடுத்து ஒரு நாள் பார்க்குறேன் காலையில இருந்து ராத்திரி வரலும் சாப்பிடாம இருக்கேன், சாப்பிடணுங்கிற எண்ணம் கூட எனக்கு வரதில்லை சார். இதுதான் செகண்ட் தேர்டு முக்கியமான அறிகுறி. இன்றைக்கு விஷமாக்னி, ஒருவேளை அதீத பசி, ஒருவேளை உணவை பார்த்தாலே உமட்டல் வருகின்ற ஒரு நிலை. பொதுவாக நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட் ஃபுட்டுன்னு ஒன்று வச்சுருப்போம். எனக்கெல்லாம் சென்னையில் கிடைக்கக்கூடிய இட்லியும் கடலை பருப்பில் செய்யக்கூடிய வடைகறியும் ரொம்ப ஃபேவரட் ஃபுட்டு. நீங்கள் வாரத்தில் 7 நாள் 3 வேளையும் எங்கள் வீட்டுக்காரம்மா அதை கொடுத்தா கூட குறை சொல்லாமல் நான் சாப்பிட்ருவேன். ஆனால் என்னைக்கு வந்து அந்த உணவு ஃபேவரட் ஃபுட் இருக்கு, ஆனால் அதை பார்த்தா எனக்கு சாப்பிட தோணலையோ உடனே நான் புரிஞ்சுக்கணும் என்னோட கட்டு வந்து ஹெல்த்தியா இல்லைன்னு. ஸோ இதை வந்து நம்ம எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் இல்லையா? யோசிச்சு பாருங்களேன்,
ஒரு காலையில் நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன் சார், மத்தியானம் பார்த்தாலே எனக்கு சாப்பாடு பிடிக்கல, நைட்டு பிடிக்கல. ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டாலே பெருசா இருக்குன்னு சொல்றது ஒரு நாள். ஆனா அடுத்த நாள் பார்த்தா ஒரு நாளைக்கு 6 வேளை எனக்கு பசிக்குது சார், ஏதாவது வேணும்னு தோணிட்டே இருக்கு, நான் வாயில போட்டு மென்னு மென்னு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன்னு சொல்றேன் பாருங்க, இது செகண்ட். ஸோ இந்த மாதிரி இருக்கா, உங்களோட கட் ஹெல்த் ரொம்ப மோசமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் திங், மூட் ஸ்விங்ஸ். ஒரு சோர்வான மனநிலையிலேயே நான் இருக்கேன். என்னோட ஆஃபீஸில் என்னோட கொலீக்ஸ் வந்து சாதாரணமாக ஒரு query கேட்கும்போது கூட அவங்க கேட்குற கேள்விக்கான பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லாமல் இருக்கு. அதனாலேயே நான் அவங்க கிட்ட சண்டை போடுறேன். சண்டை போட்டு முடிச்ச பிறகு யோசிக்கிறேன், ஓ மை காட், அவங்க கேட்ட கேள்வி சாதாரண கேள்வி, இதுக்கு ஏன் நான் இவ்வளோ ரெஸ்பாண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி மனசுல எனக்கு அவ்வளோ எண்ணங்கள் வருது. இதுதான் உங்க கட் ஹெல்த் மோசமா இருக்குன்னு சொல்லக்கூடிய அறிகுறி. இந்த இடத்துல ரொம்ப முக்கியமா ஒரு விஷயத்தை நான் ஹைலைட் பண்ண விரும்புறேன். என்னன்னா, இன்னைக்கு அடோலசன்ட் ஏஜ்ல இருக்கக்கூடிய 12, 13 வயசுல இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்க வீட்டில் நிம்மதியே யாருக்கும் கிடையாது. என் பேச்சை வந்து பையன் கேட்க மாட்டேங்கிறான், என் பேச்சை பொண்ணு கேட்க மாட்டேங்கிறா, வடாப்படியா பேசுறா, அடம் பிடிக்கிறா, சண்டை போடுறா, கோவப்படுறா, என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு குடும்பத்துல தகராறுகள் நடக்கும்போது நம்ம யாருமே குடல் ஆரோக்கியத்தை அதோட தொடர்பு படுத்தி பார்ப்பதே கிடையாது. அதே போல இந்த பிரெக்னன்சி முடிந்த பிறகு, முதல் குழந்தை பிறந்த பிறகு நிறைய வீடுகள்ல நீங்க பார்க்கலாம், குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் பயங்கரமா வரும். அந்த பெண் வந்து குழந்தை பிறந்து ஒரு சோர்வுல இருந்து வெளியில வந்திருப்பா, யாராவது ஒருத்தர் வந்து என்னம்மா இப்படி பண்ணலையேன்னு ஒரு வார்த்தை அவங்க மாமியாரோ மாமனாரோ ஏன் கணவனோ கேட்டா கூட விவாகரத்து வாங்கக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல சண்டை வருவதை பார்ப்போம். எல்லாம் நம்ம என்ன யோசிப்போம்னா, இது ஏதோ குடும்ப பிரச்சனை போல இருக்கு. ஆனா உண்மையிலேயே நான் சொல்றேன், இது கட்டோட பிரச்சனை. அந்த பிரெக்னன்சிக்கு அப்புறம் கட் கிளென்சிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனாலதான் நம்ம ஊர்ல அந்த காலத்தெல்லாம் பாத்தீங்கன்னா சௌபாக்கிய சுண்டின்னு சொல்லி ஒரு லேகியத்தை கொடுப்பாங்க, பிரசவ லேகியம்னு பேரு. இந்த பிரசவ லேகியத்துடைய பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் எடுக்கும்போது கட்டில் இருக்கக்கூடிய தேவையற்ற மாற்றங்களை அது சரி செஞ்சு உங்க பெருங்குடல் ஆரோக்கியத்தை அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது உங்களோட மனசு நல்லா இருக்கும். இன்னைக்கெல்லாம் யாரும் இயற்கை மருத்துவத்தை நம்புறதும் கிடையாது. இயற்கையா சொல்லக்கூடிய விஷயத்துக்கு மேல இதை சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் வருமான்ற ஒரு கேள்வியோட தான் இன்னைக்கு டாக்டர் கிட்டே வருவாங்க. பீஸா சாப்பிட்றான், கோக் குடிக்கிறான், ட்ரிங்க் பண்றான், அதுல வராத சைடு எஃபெக்ட் ஒரு இயற்கை மருந்துல வருமாங்கிற ஒரு சந்தேகத்தோட தான் இயற்கை மருத்துவத்தை பார்க்கறாங்க. அப்ப பிரசவம் முடிந்த பிறகு பெண்களுக்கு இந்த லேகியத்தை கொடுப்பதற்கான முக்கியமான காரணமே உங்களோட கட் ஹெல்த்தை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக தான். பட் இன்னைக்கு அதெல்லாம் சாப்பிடல அப்படின்னும் போது அந்த கட் ஹெல்த் எங்கெல்லாம் வீக்கா இருக்கோ அந்த பெண் கிட்டத்தட்ட ஒரு மனநோயாளி போல கவலைகளும் கோபங்களும் ஏற்பட்டு குடும்பமே பிரிந்து போகக்கூடிய நிலை வருது. ஸோ ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் சிம்டம், உங்க குடும்பத்துல யாருக்காவது மென்டல் ஸ்டெபிலிட்டி இல்லாம அவங்க கஷ்டத்துல இருக்காங்க, டிப்ரெஷன்ல இருக்காங்கன்னா, நீங்க சைக்காட்ரிஸ்ட பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களோட கட் ஹெல்த் எப்படி இருக்கு அப்படிங்கிறத முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். நல்லா படிக்கிற பையன் படிக்கிறது இல்லை, நல்லா தூங்குற பாப்பா இப்ப தூங்குறது இல்லை, நல்லா சாப்பிட்ற குழந்தைங்க இப்ப சாப்பிட்றது இல்லை, சாருக்கு ஒர்க் அதிகமாக இருக்குது, ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வராரு, ஆனால் ஃபுட்டில் பெரிய ப்ராப்ளம், எடுக்க மாட்டேங்கிறாரு, சரியாக தூங்க மாட்டேங்கிறாரு, தூக்கத்துக்கான டாக்டர் நாங்கள் போய் பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம யார் இருந்தாலும் கட் ஹெல்த்தை செக் பண்ணுங்க. கட் ஹெல்த்தை எப்படி செக் பண்ணுறது? நம்மளோட மூட் ஸ்விங்ஸ். கணவன் மனைவி, காதலன் காதலி கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க இல்லையா, நம்ம சினிமாலாம் பார்ப்போம், ஏய் நீ முன்ன மாதிரி என்கிட்ட பேசுறது இல்லை, முன்ன மாதிரி என்கிட்ட சிரிக்கிறது இல்லை. பிரேக்கப் வர ஸ்டோரிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ரீல்ஸ்லாம் இப்போ நான் பார்க்குறேன், இதை பற்றி தான் நிறைய போடுறாங்க. அப்போல்லாம் நான் யோசிப்பேன், அட பாவீங்களா, அவங்க 2 பேருக்குமே பிரச்சனை கிடையாதுடா, இந்த பொண்ணுக்கு ஒரு கட் கிளென்சிங்கும் அந்த பையனுக்கு ஒரு கட் கிளென்சிங்கும் கொடுத்தாலே 2 பேரும் பேட்சப் பண்ணி ஹாப்பியாக இருக்கலாங்கிற அளவுக்கு தாட் எனக்கு வரும். எதை பார்த்தாலும் டாக்டராக இருக்கிறதுனால மருத்துவமாக தான் யோசிக்க தோணுது. ஸோ அந்த வகையில் உங்களோட கட் ஹெல்த் நல்லா இல்லைன்னா ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் சிம்டம் மூட் ஸ்விங்ஸ் தான். இதை கவனமாக பார்க்கணும். 5th, உடனே எடை கூட்டுறது. சார் 1 மாசத்துல நான் 4 கிலோ கூடிட்டேன் சார், 6 மாசத்துல நான் 10 கிலோ கூடிட்டேன், லாஸ்ட் 2 இயர்ஸ்ல என்னோட வெயிட் வந்து 20 kgs இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நோ தைராய்டு, நோ ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன்ஸ், எதுவுமே கிடையாது, பட் ஒய் ஐ எம் ப்ளோட்டிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? இந்த கேள்விக்கான பதில் என்ன? உங்களோட கட் ஹெல்த் ரொம்ப மோசமா இருக்குன்னு.
ஸோ நம்ம குடும்பத்துல யாருக்காவது பயங்கரமா வெயிட் கெயின் ஆகுறாங்க வித் நோ ரீசன், இல்ல பயங்கரமா வெயிட் லாஸ் ஆகுறாங்க வித் நோ ரீசன், இது ரெண்டுமே உங்களோட கட் ஹெல்த்தோட தொடர்புடையது. ஆறாவது, ஆண்களுக்கு ஏற்படுகின்ற அவங்களுடைய லிபிடோன்னு சொல்லக்கூடிய அவங்களோட செக்ஷுவல் பர்ஃபார்மன்ஸ்ல இருக்கக்கூடிய சேஞ்சஸும், பெண்களுக்கு அதே போல அவங்களோட லிபிடோன்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய செக்ஷுவல் பர்ஃபார்மன்ஸ் அல்லது இன்ட்ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய சேஞ்சஸும் முழுக்க முழுக்க கட் ஹெல்த்தோட தொடர்புடையது. இன்னைக்கெல்லாம் நம்ம ஊர்ல ஒரு 25 26 வயசுல மேரேஜ் ஆகுது, 30 32க்குள்ள 2 குழந்தை வருது. 32க்கு அப்புறம் பெரும்பாலும் ஆண்களும் சரி பெண்களும் சரி ஒரு செக்ஸுங்கிறது அவங்களோட லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயங்கிறத புரிஞ்சிக்காத ஒரு நிலை ஏற்படும் போது, அல்லது ஒரு பார்ட்னருக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படும் போது 100 பேர் இன்றைக்கு மறுதுணையை தேடவோ விவாகரத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழலோ இன்னைக்கு உருவாகி இருக்கிறத நம்ம பார்க்கணும். இந்த செக்ஸ் ஹெல்த்தை பத்தி லாலையும் சரி அல்லது கவுன்சிலிங்கும் சரி டிஸ்கஸ் பண்றதுக்கே இன்னைக்கு ஒரு ஆணும் பெண்ணும் தயாரா இல்லை. பட் ஒரு பெண்ணுக்கு செக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் குறையும் போது அது ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம், இதை அட்ரஸ் பண்றதுக்கு கட் ஹெல்த்தை நம்ம புரிஞ்சுக்கணுங்கிற ஒரு கிளாரிட்டி இன்னைக்கு நிறைய படித்த கம்யூனிட்டிலேயே இல்லாம இருக்கிறத பார்க்கணும். ஸோ அது என்னங்கிறது. அதே போல ஆணுக்கு நிறைய பெண்கள் வருவாங்க, சார் என் மேல இவர் இன்ட்ரெஸ்டே காட்டுறது இல்லை, அவருக்கு கட் ஹெல்த் மோசமா இருக்கும், அதனால எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கும், இல்ல செக்ஷுவல் அந்த இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சு போயிருக்கும். ஆனா நம்ம அந்த பொண்ணு அம்மா என்ன சொன்னோம், சார் இவர் என்கிட்ட மட்டும்தான் சார் இன்ட்ரெஸ்ட் காட்டாம இருக்காரு, அவங்க கொலீக்ஸ் கிட்ட எல்லாம் நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுறாரு சார் அப்படிங்கும். பாவம் அவருக்கு என்ன பண்றதே தெரியாம அவர் முழிச்சுன்னு இருப்பாரு. நான் உண்மையிலே ராமன் தாங்க, ஆனா இந்த அம்மா என்ன பெரிய மன்மதனா பாக்குறாங்க, அப்படி கிடையாது சார் அப்படிம்பாரு. 2 பேரும் அவங்களோட ஸ்டோரி சொல்லும்போது அந்த கட் ஹெல்த் மாறுச்சுனாலே உங்களுக்கு செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் குறையும். இதை ஒரு கணவன் மனைவி முதல்ல புரிஞ்சுக்கும். 7th இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர், இன்னைக்கு வாழ்க்கை முடிவெடுக்கக்கூடிய திறன் குறைந்து போவது உங்களோட கட் ஹெல்த்தோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இந்த மிடில் ஏஜ்ல இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் ப்ரொஃபஷனலா பெரிய டேலண்டட் ஹைலி டேலண்டட் பெண்கள் என்கிட்ட கவுன்சிலிங்காக வருவாங்க. அவங்க அதுல ஒரு பொண்ணு இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட்ல நம்பர் 7ல இருக்கா. ஷீ வில் பி அ சிஇஓ ஃபார் மைக்ரோசாஃப்ட் ஒன் டே. வெறும் 34 இயர்ஸ் தான் ஆச்சு. வெரி டேலண்டட் கேர்ள். பட் என்கிட்ட நம்ம தமிழ்நாட்டுக்கார பொண்ணு, சென்னை பொண்ணு. அதுல ரொம்ப அழகான ஒரு விஷயம் என்கிட்ட அங்கிள் எனக்கு ஐ ஃபீல் ஐ எம் ஸ்டார்டட் ஃபர்கெட்டிங் திங்ஸ். எனக்கு ஞாபக மறதி எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு, எனக்கு ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டப்படுறேன் அங்கிள் அப்படின்னு நான் நாடிலாம் செக் பண்ணி பார்த்தேன், எல்லாமே நல்லா இருந்தது. அப்போ நான் கேட்டேன், ஏமா பேதிக்கு மருந்து சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு. லாஸ்ட் இயர் எடுத்த அங்கிள் நீங்கள் கொடுத்தது, அதுக்கப்புறம் நான் எடுக்கல அப்படின்னா. சரிம்மா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு ப்ராப்பர் டீடாக்ஸ் ப்ரோட்டோகால் கொடுத்து 8 days கழிச்சு வந்தேன்னு பார்த்தேன். நீங்கள் என்ன அங்கிள் பண்ணீங்க, மேஜிக் மாதிரி இருக்கு, நான் எப்படி சின்ன வயசுல இருந்தனோ அதே மாதிரி என்னோட பிரெயின் ஒர்க் பண்ணுது, ஐ எம் ஸ்மைலிங், நான் எல்லார்கிட்டையும் கம்யூனிகேட் பண்ணுறேன், எனக்கு டெசிஷன் மேக்கிங் இப்போ எனக்கு ட்ரபிளாகவே இல்லை அங்கிள் அப்படின்னா. இட்ஸ் அ ரியல் ட்ரூத். அவங்க சொன்னதை என்னால் ரொம்ப அழகாக ரிலேட் பண்ண முடிஞ்சது. ஏன்னா உங்களோட கட் ஹெல்த் குறையும் போது உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்பில் நீங்கள் எடுக்கக்கூடிய டெசிஷன் மேக்கிங், லைஃப்பில் எடுக்கக்கூடிய டெசிஷன் மேக்கிங் எல்லாமே மாறும். ஒரு பிஸ்னஸில் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்போம், திடீர்னு ஒரு சின்ன தப்பு டவுன் ஆகும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய விஷயத்த யோசிப்போம். சூரியன் வேலை பார்க்குறாரா, சனி வேலை பார்க்குறாரா, குரு வேலை பார்க்குறாரான்னு ஜாதகத்தை பார்த்துட்டு இருப்போம். ஆனால் நம்மெல்லாம் பார்க்க வேண்டியது நம்மளோட கட்டை. எனி குட் திங் யூ வாண்ட் டு டூ, என்ன நல்ல விஷயம் பண்ணோம் நம்ம நினைச்சாலும் முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, கட் ஹெல்த் நல்லா இருக்காங்கிறத பார்க்கணும். கட் ஹெல்த் பர்ஃபெக்டா இருக்குன்னா, இந்த கட் ஃபீலிங்னு ஒரு விஷயம் சொல்லுவோம் தெரியுமா, உறுதியாக எடுக்கக்கூடிய முடிவுகள், அந்த முடிவுகளை எடுக்கலன்னாலே உங்க கட் ஹெல்த் மோசமா இருக்குன்னு அர்த்தம். 8வது விஷயம், இன்றைக்கு தோல் அழகு, தலைமுடி கொட்டுது, தோல் கருப்பு நிறமா மாறுது, நிறைய பிம்பிள்ஸ் வருது, தொடப்பகுதியில் அரிப்பு வருது, சோரியாசிஸ் நோய் வருது, எவ்வளோ விஷயத்த நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே எங்கேருந்து ரிலேட்டட் ஆகுதுன்னா உங்களுக்கு கட்ல இருந்து தான் ஆரம்பிக்கும். பொதுவாக அந்த காலத்துலலாம் நீங்கள் ஒரு வைத்தியர்கிட்ட போறீங்க, பிம்பிளுக்கு போறீங்க, ஒரு சோரியாசிஸ்க்கு போறீங்கன்னா வைத்தியர் என்ன பண்ணுவார், முதல்ல மருந்துலாம் கொடுக்க மாட்டார், பேதி மாத்திரை கொடுத்து இதை சாப்பிட்டு 3 நாள் கழிச்சு வாம்பார். நிறைய பேரும் பேதி மாத்திரை எடுத்த உடனே சொல்லுவாங்க, அப்பா அவ்வளோ பிம்பிள்ஸ் இருந்தது, பேதி எடுத்த உடனே அந்த பிம்பிள்ஸ்லாம் காணாமே போயிடுச்சு.
எங்க போச்சுனே தெரியல, எப்படி சப்ரஸ் ஆச்சுனே தெரியலம்பாங்க. என்ன காரணம்? கட் ஹெல்த் பெட்டரா இருந்தா உங்க ஸ்கின் ஹெல்த் பெட்டரா இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் ரிப்பீட்டடா ஸ்கின் ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கோ, யாருக்கெல்லாம் ஹேர் ஃபால் நெவர் எண்டிங் சொல்யூஷன்ஸா இருக்கோ, யாருக்கெல்லாம் ஹேர் ஃபால் நெவர் எண்டிங் ப்ராப்ளம்ஸா இருக்கும், அவங்க எல்லாருக்குமே கட் ஹெல்த் ரொம்ப மோசமா இருக்குன்னு அர்த்தம். அதை கொஞ்சம் நம்ம பார்க்கணும். 9th ப்ராப்ளம் லோ இம்யூனிட்டி. மாசத்துக்கு ஒரு முறை டாக்டர் கிட்ட போய் ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்ற மாதிரி கோல்டு, தும்மல், மூக்கில் தண்ணி வடிகிறது இருக்கு. நிறைய சிரமத்தோடு நாங்கள் போராடிட்டு இருக்கோம். குழந்தைக்கு எப்போ பார்த்தாலும் வந்து ஃபீவர் ஆகிட்டே இருக்கு. வீட்டில் இருக்கும்போதே மோசமாக இருப்பா, இப்போ படிப்புக்காக வெளிநாடு போகிறா, மருந்துகளோட போராடுறா, டாக்டர் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. நிறைய பேர் சொல்றதை பார்க்குறோம். என்ன காரணம்? உங்களுடைய பெருங்குடல் ஆரோக்கியம் குறைவாக இருக்கின்ற வரையிலும் உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்காது. நீங்களே ரிலேட் பண்ணி பாருங்களேன். இப்போ நாங்கள்லாம் கிராமத்தில் வளர்ந்தோம். என்ன நடக்குதோ இல்லையோ மாதத்துக்கு ஒரு முறை 10 வேப்ப இலையும் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடியும் வச்சு நல்லா அரைச்சி ஒரு 30 மில்லி சாரை எங்கள் பாட்டி வந்து மாதத்துக்கு ஒரு முறை கொடுத்துருவாங்க. அந்த ஒரு நாள் அவங்க எப்போ கொடுப்பாங்கன்னு எங்களுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கும். முதல் நாளே என்ன பண்ணுவாங்க, எங்கள் வீட்டு பின்னாடியே பெரிய வேப்ப மரம் இருக்கும். அதில் இலையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி இலையெல்லாம் வாஷ் பண்ணி காய வச்சுப்பாங்க. இதை பார்த்தாலே அடுத்த நாள் காலையில் நாங்கள்லாம் எஸ்கேப், இருக்கவே மாட்டோம், ஓடிடுவோம். நான்லாம் வந்து சென்னையில் என்னோட இன்னொரு பாட்டி வீடு இருக்கும். கரெக்டாக அவங்க சனிக்கிழமை ஆகுது அப்படின்னாலே ஃப்ரைடே ஈவினிங்கே ஏதாவது என்னோட தாத்தா கிட்ட சொல்லி அங்கே போகலாம் இங்கே போகலான்னு சொல்லிட்டு வந்துடுவேன். சண்டே முடிஞ்சு மண்டே மார்னிங் கரெக்டாக ஸ்கூலுக்கு 7 மணிக்கு போனோம்னா காலையில் 5:30 மணிக்கு தான் வீட்டுக்குள்ளேயே போவோம். எதுக்காகனா அந்த கசப்பாக இருக்கக்கூடிய அந்த மருந்துலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக. பட் ஆனால் நான் இன்னைக்கு யோசிக்கிறேன், ஒருவேளை அது கொடுத்ததுனாலையோ என்னவோ தான் இன்னைக்கு என்னுடைய சக வயது சார்ந்தவர்களை காட்டிலும் என்னோட ஆரோக்கியம் பெட்டரா இருக்கிறது பார்க்க. அப்போ லோ இம்யூனிட்டி இஸ் ஆல்வேஸ் ரிலேட்டட் டு கட் ஹெல்த். நம்மளோட லோவரா இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி நோய்கள் அனைத்துமே நம்மளுடைய குடல் ஆரோக்கியத்தை சார்ந்தது தான். அப்போ குடல் ஆரோக்கியத்தை நம்ம மாற்றணும். யாரெல்லாம் குடல் ஆரோக்கியம் கெட்டு போயிருக்கோம், நீங்க திரும்ப திரும்ப டாக்டருக்கும் மருந்துக்கும் செலவு பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. சுகர் கண்ட்ரோல் ஆகலை, உங்க குடல் ஆரோக்கியத்தை பாருங்க. உங்களோட கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் ஆகலை, உங்களோட கட் ஹெல்த்தை பாருங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய மூட்டு வலிகள், முதுகுத்தண்டு வலிகளுக்காக நீங்க பல வருடமா மருந்து சாப்பிட்டு உங்க உடம்பு இம்ப்ரூவ் ஆகல, உங்களோட குடல் ஆரோக்கியத்தை பாருங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து கவனித்து நம்ம பார்த்தோம்னா பெரும்பாலும் நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்திக்கும் குடல் ஆரோக்கியத்துக்கும் அவ்வளவு பெரிய தொடர்பு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். கொஞ்சம் கவனத்தோட இதை நம்ம பார்க்கணும். 10th ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங், நமக்கு வயதாகின்ற வேகம் அதிகமாகி விடுவதை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்மளை பார்த்து ஒருத்தர் சொல்றாரு, என்னையா பார்க்கறதுக்கு இவ்வளோ எங்கா இருப்ப, இப்ப பார்க்கும்போது அப்படியே ஏஜ் ஆன மாதிரி இருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. யார் வேணா எதை வேணா சொன்னா பொறுத்துக்கலாம், பார்க்கறதுக்கு நீ வயசாகிற மாதிரி இருக்குன்னு ஒரு பொண்ணுகிட்டயோ இல்லை பார்க்கறதுக்கு என்ன கூட சில குழந்தைகள்லாம் வரும்போது அங்கிள்லாம் கூப்பிட மாட்டாங்க, தாத்தான்னு தான் கூப்பிடுவாங்க. எனக்கு அதில் ரொம்ப பெருமை. பட் ஆனால் அந்த மாதிரி கேட்கும்போது எங்கள் வீட்டுக்காரம்மா ஒரு முறை இருக்கும்போது ஒரு பாப்பா வந்து என் காலில் விழுந்துட்டு தாத்தா எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே வந்தது பாருங்க அவளுக்கு கோபம். அவருக்கு என்ன வயசாச்சுன்னு நினைக்கிறேன், நீ போய் தாத்தான்னு கூப்பிடுறேன்னு அவளை அடிக்காத குறை தான். ஆனால் பொதுவாக சொல்கிறேன், அந்த வயதாயிடுச்சு அப்படிங்கிற ஒரு வார்த்தையே நம்ம எல்லாருக்கும் அலர்ஜி இல்லையா? எஸ்பெஷலி ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சிக்கு பிறகு, இல்லை அமெரிக்காவில் ஒரு 10 வருஷம் வேலை பார்த்துட்டு இருந்தேன், இந்தியா வந்து 2 இயர்ஸ் தான் ஆச்சு, என்னோட ஹெல்த் இப்படி மாறி இருக்குன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் யாருக்காவது நடந்ததுனாலே நம்ம எல்லாருமே பயப்படணும் இல்லையா? ஸோ யோசிச்சு பாருங்களேன், இப்போ நான் 10 விஷயங்கள் சொன்னேன், எல்லாம் 1 2 3 4 நோட் பண்ணியிருப்பீங்க. இந்த 10 விஷயத்துல 1 2 உங்களுக்கு இருக்குன்னா கட் ஹெல்த் பாதிக்கப்பட போகுதுன்னு அர்த்தம். 5க்கு மேலே இருக்கு அப்படின்னா ஆல்ரெடி பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். 7க்கு மேலே இருக்குன்னா இந்த கட் ஹெல்த்னால இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையுமே நம்ம உடம்புக்குள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். சார் எல்லாம் சொல்லிட்டீங்க கட் ஹெல்த்தை பற்றி. கட் ஹெல்த் மோசமாக இருக்கு, இப்போ இந்த கட் ஹெல்த்தை சரி பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும்? அதுக்கும் அழகாக 10 விஷயத்தை நான் சொல்லித்தரேன். நல்லா ஞாபகம் வச்சுங்க, உடல் ஆரோக்கியம் தான் குடல் ஆரோக்கியம். உங்களோட குடலை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா நான் எழுதி கொடுக்குறேன், 99.999% நோயற்ற வாழ்க்கை சாத்தியம்தான். ஸோ இப்போ குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த நம்ம என்ன செய்யணும்? 10 விஷயங்கள் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், நல்லா தூங்கணும். உங்களுக்கு யாரெல்லாம் தூக்கத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ நீங்களே பார்த்துருப்பீங்க, உங்கள் கொலீக் ஒருத்தர் இருப்பார், காலையிலேருந்து ராத்திரி வரையிலும் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுட்டு இருப்பார். சமோசா சாப்பிடுவார், கட்லெட் சாப்பிடுவார், சிக்கன் சாப்பிடுவார்,
10வது குறைக்கு பிளேட் ஃபுல்லாக வேர்க்கடலை வச்சு ஆஃபீஸ்லேயே அப்பப்போ சாப்பிட்டுக்கிட்டே வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார். ஆனால் அவருக்கு கொலஸ்ட்ரால் இருக்காது, அவருக்கு சுகர் இருக்காது, பெருசாக ஜீரண மண்டல பிரச்சனை கூட இருக்காது. நம்ம அந்த அதர் சைடு அப்படியே டாக்டர் கொடுக்குற பிரிண்ட் அவுட்டை எடுத்து ஒட்டி வச்சுக்கிட்டு இன்னைக்கு திங்கக்கிழமை இதை சாப்பிடணும், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இதை சாப்பிடணும், புதன்கிழமை மோர் தான், வியாழக்கிழமை அன்னைக்கு டொமேட்டோ சூப்பு, எல்லாத்தையும் சாப்பிடுவோம். பார்த்தா காலையில் மோஷன் போகாது, வயிறு ப்ளோட் ஆகும், தூங்க முடியாது, எல்லாம் பிரச்சனை வரும். அப்போ யோசிப்போம், எப்படி எல்லா தவறும் செய்கின்ற ஒரு மனிதன் ஆரோக்கியமா இருக்கான், எதுவுமே செய்யாத நான் ஏன் கஷ்டப்படுறேன்? இந்த கேள்வி நமக்குள்ள வருது இல்லையா? இதற்கான அடிப்படை காரணம் என்னன்னா தூக்கம் தான். நீங்க சரியா தூங்கியிருக்க மாட்டீங்க. உங்களோட ஃப்ரெண்டு நல்லா ஜாலியா 6 மணி நேரம் 7 மணி நேரம் சோகமா தூங்கக்கூடிய ஒரு மன அமைப்பில் இருப்பார். ஸோ இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டிய முயற்சி, முழுமையான முயற்சி, தூக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது. இன்றைக்கு உங்களோட குடல் ஆரோக்கியத்தை சரி பண்றதுக்கு நான் எலுமிச்சை சாறு குடிக்கணுமா, பீட்ரூட் சாறு குடிக்கணுமாங்கிற கேள்விக்கு முன்னாடி நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி, நான் இன்று இரவு நன்றாக தூங்குவேனா? நேற்று இரவு என்னோட தூக்கத்தோட குவாலிட்டி எப்படி இருந்தது? இந்த கேள்வியை நம்ம கேட்டுக்கணும். ஸோ தூக்கம் இன்றைக்கு குடல் ஆரோக்கியத்திற்கான முதல் மருந்து. 2வது தண்ணீர். இந்த வாட்டர் இன்டேக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம உடம்புல எந்த அளவுக்கு நீர்ச்சத்து இருக்கக்கூடிய ஒரு உடலாக நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்கலாம். நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கு கோயம்புத்தூர்ல ஒரு தென்னை மரம் வளர்ந்து தேங்காய் கொடுப்பதுக்கும் சென்னையில ஒரு தென்னை மரம் வளர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? நம்ம ஹியூமிடிட்டி அது இதுன்னு கடல் ஓரத்துல இருக்குன்னு 1000 கதைகளை சொல்லலாம். இதே கேரளா போங்க, ஒரு பார்டர் ஃபுல்லாவே கடல் தான். ஆனா அவங்க ஊர்ல இருக்க தென்னை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய காய்க்கும் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய காய்க்கும் என்ன வித்தியாசம்? நீங்க சென்னைக்குள்ள நாங்கெல்லாம் வீட்லயே தென்னை மரம் வச்சு தண்ணீர் ஊற்றி எல்லாம் வளர்த்தாலும் கூட அந்த பகுதியில் கிடைக்கக்கூடிய நீர்ச்சத்து இந்த தென்னை மரத்திற்கு கிடைக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இல்லையா? அப்ப அதனால என்ன ஆகுது? ஒரு வளர்ந்து ஒரு பழமாக ஒரு விதையாக கிடைக்கக்கூடிய தென்னைக்கே தண்ணீர் அதிகமாக கிடைக்கும் போது கிடைக்கின்ற அந்த உயிர் சத்து தண்ணீர் சரியாக இல்லாத இடத்தில் இருக்கக்கூடிய தென்னைக்கு கிடைக்காத போது அப்ப நம்ம உடம்பை யோசிப்பாரு. இன்னைக்கு நல்ல ஹைட்ரேட்டட் வாட்டரோட இருக்கும்போது உங்களுடைய குடல் ஆரோக்கியம் அவ்வளவு மேம்படுவதை பார்க்கலாம். ஹைட்ரேட்டட் இல்லாத, தண்ணீர் இல்லாத டீஹைட்ரேட்டடா இருக்கக்கூடிய உடலுடைய ஆரோக்கியம் ரொம்ப மோசமாகத்தான் இருக்கும். அதனால தண்ணீர் அப்படிங்கிறது 2வது மிகச்சிறந்த மருந்து குடலுடைய ஆரோக்கியத்திற்கு. 3வது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது, இன்றைக்கு குடல் ஆரோக்கியத்திற்கு நம்ம எல்லாரும் சுலபமாக செய்யக்கூடியது உடற்பயிற்சி. அது யோகாவா இருக்கலாம், வாக்கிங்கா இருக்கலாம், ஏதாவது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி. தயவு செய்து நான் மெடிடேஷன் பண்றேன், நான் முத்திரை பண்றேன்னு மட்டும் சொல்லாதீங்க. அதெல்லாம் உடம்பை எனர்ஜைஸ் செஞ்சு நம்ம குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது. ஆனா தினசரி வாழ்க்கையில உடலுடைய இயக்கம், குடலுடைய இயக்கம் இம்ப்ரூவ் ஆகணும்னா உடற்பயிற்சியை வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு உடற்பயிற்சி, வாட் எவர் இட் மேபி. இது உங்களுடைய சாதாரண பயிற்சியா இருக்கலாம், இல்லை நீங்க ரொம்ப லட்ச ரூபாய் செலவு பண்ணி உலகத்திலேயே சிறந்த யோகா ஆசிரியரை சந்தித்து கற்றுக்கொண்டக்கூடிய விஷயமா இருக்கலாம், இல்லை என்ன மாதிரி சாதாரண ஏழைகள் நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷனா இருக்கலாம். உடற்பயிற்சி இந்த இடத்துல ரொம்ப பெரிய அளவுல தேவை. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு வாக்கிங் போறதுக்கு டைம் இல்லை, என்னால யோகா பண்றதுக்கு டைம் இல்லை, நான் என்ன பண்றது? எனக்கு தெரிந்து இந்த உலகத்துல த பெஸ்ட் எக்ஸசைஸ் எது தெரியுமா? குடல் ஆரோக்கியத்திற்கு தோப்பு கண்ணம் போடுறது தான். பணம் தேவையில்லை, காசு தேவையில்லை, செலவும் கிடையாது. 5 நிமிஷம் டைம் எடுத்தா போதும். இந்த தோப்பு கண்ணத்துடைய பெனிஃபிட்ஸ் நான் நிறைய பார்த்துருக்கேன். நிறைய பெண் குழந்தைகள் கான்ஸ்டிபேஷனோட வருவாங்க. அவங்க காலேஜ் போற பிள்ளைங்க ஏதாவது ஒரு லாக்ஸேட்டிவை கொடுத்தா என்ன ஆகும்? போற வழியில மோஷன் வருது, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி பயங்கரமா வருத்தப்பட ஆரம்பிப்பாங்க. அப்ப அவங்க பேரண்ட்ஸ்க்கு நான் கொடுக்குற பிரிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுவேன் என் கையால, தினமும் 25 தோற்பு கண்ணம் காலையும் மாலையும் தவறாமல் போடுவோம்னு எழுதி கையில கொடுப்பேன். அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியாது, இதை படிச்சு இது என்ன அப்படின்னு கேட்பாங்க. அம்மா, உன்னோட மலச்சிக்கல் தீரணும், உன்னோட குடல் ஆரோக்கியம் மேம்படணும்னா தோப்பு கண்ணம் போடுங்க. இன்னும் கொஞ்சம் சொல்லுவேன், தோப்பு கண்ணம் போடும்போது பக்கத்துல ஒரு பிள்ளையார் படத்தை வச்சு தோப்பு கண்ணம் போடுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னு கேட்பாங்க. புண்ணியமும் சேர்த்து கிடைக்கும், ஒரு கல்லுல 2 மாங்காய். சும்மா எக்ஸசைஸ் பண்றதும் ஸ்பிரிச்சுவலா எக்ஸசைஸ் பண்றதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு இருக்கு இல்லையா? ஸோ அதனால
பிள்ளையார் படத்தை வைத்து தோப்புக்கரணம் போடுங்க, இன்னும் ரிசல்ட்ஸ் பெட்டராகவே இருக்கும். சாமியை நமக்கு கொஞ்சம் வரம் கொடுக்கும். ஸோ பெஸ்ட் 3வது வழி, சுலபமான வழி, குடல் ஆரோக்கியத்தை நாம் மீட்டெடுப்பதற்கு, ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு தோப்புக்கரணம் அல்லது ஏதேனும் ஒரு பயிற்சி. உங்களால் வாக்கிங் போக முடியுமா போங்க, முடியலன்னா இப்போ குளிர்காலம் நம்மலாம் வாக்கிங் கூட போக முடியாது, அப்போ தோப்புக்கரணம் போட்டாலே போதுமே. தோப்புக்கரணம் போடுறேன்னு எடுத்த உடனே 25 தோப்புக்கரணம் போடாதீங்க, கை கால்லாம் வீங்கி போகும். முதல்ல ஒரு 5, அடுத்து ஒரு 10ன்னு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தி ஒரு 2 மாசத்துல காலை 25 மாலை 25 பதட்டப்படாமல் வேற எதுவும் வேலை வைக்காம கான்சென்ட்ரேட் பண்ணி பிரீத்திங் அலைன் பண்ணி தோப்புக்கரணம் போடுங்க. அவ்வளவு அழகாக குடல் ஆரோக்கியம் மாறுவதை பார்க்கலாம். 4வது, இன்றைக்கு குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு மிகச்சிறந்த மற்றும் ஒரு மருந்து அல்லது உணவுன்னு நம்ம சொல்லக்கூடியது தான் நம்முடைய சமையல் கட்டில் தினமும் நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய புளி. ஏன்னா இன்றைக்கு புளிப்பு நல்லதா கெட்டதாங்கிற விவாதங்கள்லாம் நிறைய நடக்கிறத பார்க்குறோம். ஆனால் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த, குடலுடைய அலை இயக்கத்தை மேம்படுத்த நமக்கு உதவி செய்யக்கூடிய சிறந்த இது எதுனா புளி தான். பொதுவாக இன்றைக்கெல்லாம் நம்ம மரப்புளின்னு சொல்லக்கூடிய புளியை பயன்படுத்துகிறோம். ஆனால் ஒரு 1000 வருடங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா குடம்புலின்னு சொல்லக்கூடிய புலி தான் நம்ம ஊரில் ரொம்ப பிரபலமாக இருந்தது. இன்றைக்கும் கேரளாவில் நம்ம பார்க்கலாம். பொதுவாக இன்றைக்கு கேரள மாநிலத்தோடு சுருங்கி விட்ட ஒரு தாவரமாக இந்த குடம்புலி மரத்தை பார்க்கிறோம். ஆனால் இந்த குடம்புலிக்கு இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? இன்னைக்கு மரப்புளியை நம்ம பயன்படுத்துகிறோம்ல, இந்த மரப்புளி அமிலத்தன்மை வாய்ந்த ஒரு உணவு. இங்கே சாப்பிடும்போது என்ன புளிப்புத்தன்மையை உணர்றீங்களோ வயிற்றுக்குள்ளேயும் அதே புளிப்புத்தன்மை இருக்கும். அதே புளிப்புத்தன்மையுடைய காரணமாக அமிலங்கள் அதிகமாகி சிரமப்படக்கூடிய ஒரு நிலை நமக்கு ஏற்படுது. ஆனால் குடம்புலியுடைய மிகப்பெரிய மருத்துவ குணம் என்னன்னா, இது சாப்பிடும்போது புளிப்பு சுவையுடையதாக இருந்தாலும் கூட வயிற்றுக்குள்ள போகும்போது இது காரத்தன்மையுடைய, அதாவது ஆசிட்ல இருந்து ஆல்கலைனா மாறக்கூடிய ஒரு குணத்தோடு இருக்கிறதுனால அது வயிற்றுக்குள் சென்று நேரடியாக உங்க வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மையை குறைப்பது மட்டுமல்ல, உங்களுடைய பெருங்குடல் அமிலத்தன்மையை குறைப்பது மட்டுமல்ல, உங்க உடல்ல இருக்கக்கூடிய எல்லா வகையான அமிலத்தன்மையையும் குறைக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமருந்து எதுனா குடம்புலி தான். அதனால சமையல்ல வழக்கமாக நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த புளியை தவிர்த்து குடம்புலியை பயன்படுத்த முடியுமான்னு பாருங்க. இந்த குடம்புலியோட மிகப்பெரிய மருத்துவ இன்னொரு குணம் என்ன தெரியுமா? வெயிட் லாஸ். யாரெல்லாம் பெரிய பெரிய ப்ளோட்டட் தொப்பையோட இருக்கீங்களோ உங்க குடம்புலியை நீங்க சமையலுக்கு பயன்படுத்தினாலே பெருங்குடல் ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல, உங்க உடம்புடைய ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்கலாம். 5வது, ஆயில் பாத். இன்னைக்கு ஆயுர்வேதத்துல அபியங்கம்னு சொல்லக்கூடிய அந்த சிகிச்சை மிகப்பெரிய அளவில் இருக்கிறத பார்க்கணும். இந்த அபியங்கம் அப்படின்னா என்ன? எண்ணெய் தேய்த்து குளித்தல்னு பேர். இந்த எண்ணெய் தேய்த்து குளிக்கும் போது எப்படி பெருங்குடல் ஆரோக்கியம் மேம்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, தோல் தான் இன்றைக்கு நம்ம உடம்புலேயே மிகப்பெரிய உறுப்பு. இந்த தோலுடைய முழு ஆரோக்கியம் அப்படிங்கிறதே உடல்ல இருக்கக்கூடிய வாதத்தை கட்டுப்படுத்தக்கூடியது. அப்ப தோலுடைய முழு ஆரோக்கியம் வாதத்தை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கு அப்படின்னா, பெருங்குடல் வாதத்துடைய மற்றொரு உறுப்பாக இருக்கிறதுனால தோலுடைய ஆரோக்கியம் வாதத்தை கட்டுப்படுத்துவதற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய எண்ணெய் குளியலே பெருங்குடல் ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யறத நம்ம பார்க்கணும். அப்ப பெருங்குடல் ஆரோக்கியத்தை நம்ம மேம்படுத்தணும்னா நேரடியாக உணவு வாழ்வியல் முறைகள் எது இருந்தாலுமே குறைந்தது வாரத்திற்கு 2 நாட்களாவது விளக்கெண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் நமக்கு எது கிடைக்கிறதோ முடிந்த அளவுக்கு ஆர்கானிக்கா இயற்கை முறையில் பதப்படுத்தி எடுக்கப்பட்ட அந்த எண்ணெயை கழுத்திலிருந்து கால் வரை நன்றாக பூசி அரை மணி 1 மணி நேரம் கழித்து குளிக்கின்ற ஒரு சிறு முயற்சி நாம் செய்தாலே நம்முடைய ஆரோக்கியத்துல மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவது மட்டுமல்ல, பெருங்குடல் ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்கலாம். அப்ப நமக்கு பக்கவாத நோய் வராது, ஹார்ட் அட்டாக் வராது, நிச்சயமா கேன்சர் வராது. இது 3த்தையும் நம்ம ப்ரிவென்ட் பண்றதுக்கு, நம்மளோட கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு எண்ணெய் குளியல் 5வது சிறப்பு வழி. 6வது சிறப்பு வழி, பெருங்குடல்ல வேலை செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு காய்கறி எதுனா முள்ளங்கிங்க. இன்றைக்கு முள்ளங்கியை நம்ம தமிழ்நாட்டில் அதை சரியான ஒரு மூலிகையா நம்ம மதிப்பதே கிடையாது. நீங்க வட இந்தியா போனீங்கன்னா, நான் ஒரு 2 வருஷம் டெல்லியில இருந்தேன், மத்திய அரசோட ஒரு சிறப்பு பணியில இருந்தேன். அப்புறம் ஒரு வருஷம் கான்பூர்ல இருந்தேன்.
அங்கேயும் வந்து மத்திய அரசுடைய ஒரு சிறப்பு பணியில் இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கடைக்கு போனாலே உங்களுக்கு 3 காய்கறி தான் கிடைக்கும். குடமிளகா கிடைக்கும், உருளைக்கிழங்கு கிடைக்கும், முள்ளங்கி கிடைக்கும். அப்ப நான் ஆச்சரியப்படுவேன். என்னடா இது தினசரி முள்ளங்கி எல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும்? எதுக்காக சாப்பிடுறாங்க அப்படின்னு. அப்புறம் அது சார்ந்த ஆராய்ச்சிகள்லாம் நம்ம படிச்சு பார்க்கும்போது, அபிரிதமான ஆராய்ச்சிகள் முள்ளங்கியில நடந்திருக்கு. ஆசனவாய் புற்றுநோயை தடுக்க, பெருங்குடல் புற்றுநோயை தடுக்க, மலச்சிக்கலை குறைக்க, எல்லாத்துக்கும் மேல நிறைய பேருக்கு காலையில ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும். என்னன்னா, காலையில எழுந்த உடனே டாய்லெட் போயிட்டு வருவாங்க. டீ குடிச்சாங்கன்னா திரும்பி டாய்லெட் போயிட்டு வருவாங்க. டிஃபன் சாப்பிட்டாங்களா திரும்பி போயிட்டு வருவாங்க. ஆஃபீஸ் போறதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு 4 முறை 5 முறை டாய்லெட் போவாங்க. அவங்களுக்கு அது ஒரு வேளை திருப்தி இல்லைன்னா, அன்னைக்கு அவங்க காலையிலேருந்து ராத்திரி வரையில எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா எது சாப்பிட்டாலும் டாய்லெட் வரும்ன்ற பிரச்சனை இருக்கும். கோதுமை சாப்பிட்டா இது அதிகமாகும். அப்ப நான் யோசிச்சேன், வட மாநிலத்துல கோதுமை தானே சாப்பிடுறாங்க. ஏன் இவங்களுக்கு இந்த பிரச்சனை வரதில்லைன்னு பார்த்தா, வாரத்துல 3 நாளாவது அவங்க சாப்பிடுற சாப்பாட்டுல இந்த பாலக்கீரைன்னு சொல்லக்கூடிய முள்ளங்கிக்கு மேல இருக்கக்கூடிய கீரையும், முள்ளங்கியையே காயாக பயன்படுத்தக்கூடிய பழக்கமும் வச்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப பெருங்குடல் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கிறதுக்கு நம்மெல்லாம் வந்து விலையுயர்ந்த காய்கறிகளை தேட வேண்டிய அவசியமே கிடையாது. வெறும் முள்ளங்கிய வாரத்துல 2 நாள் உணவுல சேர்த்தாலே போதும். பெருங்குடல் ஆரோக்கியம் அவ்வளவு அழகாக மாற்றம் அடைவதை பார்க்க முடியும். முள்ளங்கியை விட சிறந்த ஒரு மூலிகை, ஒரு உணவு இன்றைக்கு பெருங்குடல் ஆரோக்கியத்துக்கு இருக்குமான்னு சொல்ல முடியாது. பாலக்கீரையை வாரத்திற்கு ஒரு முறை உணவுல சேருங்க. முள்ளங்கி, சிகப்பு முள்ளங்கி, வெள்ளை முள்ளங்கி எதா இருந்தாலும் வாரம் ஒரு முறை உணவுல சேருங்க. அடுத்த நாள் பாருங்க, காலையில நீங்க மோஷன் போகும்போது சைக்கிள் டயர்ல காத்தை இறக்கி விடுற மாதிரி வயத்துல இருக்கக்கூடிய கேஸ் அப்படியே வெளியில போய் வயிறு பிளாட் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு என்னமோ நம்ம தமிழ், குறிப்பாக தென்னிந்தியாவில் முள்ளங்கியை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு குறைவு. ஆனால் முள்ளங்கியை விட பெருங்குடல் ஆரோக்கியத்திற்கு சிறந்தது ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறிதான். 8வது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு முள்ளங்கி எவ்வளவு சிறந்த உணவோ அதே போல மற்றும் ஒரு சிறந்த உணவு எதுனா சுடுநீர், வெந்நீருங்க. தண்ணி நிறைய குடிக்கணும், உடம்ப ஹைட்ரேட்டடா வச்சுக்கணுங்கிற ஒரு பாயிண்ட் நம்ம பேசியிருப்போம். ஆனா தண்ணீரை விட சிறப்பாக பெருங்குடல் ஆரோக்கியத்தை காக்கக்கூடிய சக்தி வெந்நீருக்கு உண்டு. பொதுவா சித்த ஜலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் தமிழ் மருத்துவத்திலையும் ஆயுர்வேத மருத்துவத்திலையும் ரொம்ப பிரபலமானது. வெறும் வெந்நீராக குடிக்காம காலநிலைக்கு ஏற்றாற் போல, இப்ப கோடை காலத்துல இருக்கோம்னா அதுல நன்னாரி போட்டு நன்னாரி நீராக குடிப்பது, மழை காலத்துல இருக்கோம்னா அதுல கொஞ்சம் ஜீரகத்தை போட்டு ஜீரக நீராக குடிப்பது, குளிர்காலத்துக்கு நம்ம வரோம்னா அந்த இடத்துல சுக்கு மல்லி 2ஐயும் போட்டு அந்த நீரை நம்ம குடிப்பது. ஸோ இந்த மாதிரி குடிக்கும்போது நமக்கு என்ன ஆகும், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த நீர் வெந்நீராக வயிற்றுக்குள் சென்று குடல் ஆரோக்கியத்தை அந்தந்த காலநிலைக்கு ஏற்றாற் போல மாற்றம் அடைய செய்யறத நம்ம பார்க்கிறோம். ஸோ வெந்நீர் மிகச்சிறந்த மருந்து. 9வது என்னோட ரொம்ப ஃபேவரட், குடல் ஆரோக்கியத்திற்கு நான் பொதுவாகவே சொல்லுவது, கடந்த 25 வருடத்துல என்னோட ட்ரீட்மெண்ட்ல ஆயிரக்கணக்கானோர் அல்ல லட்சக்கணக்கானோருடைய வாழ்க்கையில இருந்த ஆரோக்கியம் சார்ந்த மிகப்பெரிய சிரமங்களை தீர்க்க உதவியது எது தெரியுமா? கழிவு நீக்க சிகிச்சை தான், டீடாக்ஸ் தான். 2 டீடாக்ஸை பத்தி நான் திரும்ப திரும்ப சொல்றேன். எல்லாரும் யோசிப்பாங்க, என்ன இவர் எப்ப பார்த்தாலும் டீடாக்ஸை பத்தி சொல்றாரு. இன்னைக்கு மிகப்பெரிய நோயோடு வருடக்கணக்கில் தீரவே தீராதுன்னு போராடி கொண்டிருந்தவர்கள் கூட இன்னைக்கு தீர்வடைய உதவி செஞ்சது வெறும் 7 நாட்கள் எடுத்த டீடாக்ஸ் சிகிச்சை தான். ஒரு விவசாயி என்னை பார்க்க வந்திருந்தார். கோயம்புத்தூர் மாவட்டத்துல இருந்து வந்திருந்தார். அவருக்கு ஒரு 10 வருஷமா வயிறு பிரச்சனை. என்ன பிரச்சனை? மேல் வயிறு பிளாட்டா இருக்கும், கீழ் வயிறு மட்டும் பெருசா இருக்கும். அவர் கொலனோஸ்கோப்பி, எண்டோஸ்கோப்பி எல்லாம் பண்ணிட்டார். ஏது செஞ்சும் அவரோட உடம்பு குணமாகல. என்ன செஞ்சாலும் எனக்கு உடம்பு சரியாகலைன்ற கடுமையான கவலையோடு அவர் என்ன வந்து பார்த்தார். நாடியெல்லாம் பார்த்தேன், எல்லா ஆர்கன்ஸும் வைட்டல். அவரோட வயசுக்கும் ஆர்கன்ஸுக்கும் சம்மந்தமே இல்லை, அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கர். ஆனால் இந்த குடல் பிரச்சனை அவரை பாடுபடுத்துது. அந்த மருந்து நல்லது, இந்த மருந்து நல்லது, நிறைய மருந்து. ஸோ வரும்போதே ஃப்ரஸ்ட்ரேஷனோட வந்தார். எனக்கு மருந்தே கொடுக்காதீங்க, வேற ஏதாவது சொல்லுங்க அப்படின்னாரு. அவருக்கு 7 நாளைக்கு நான் டீடாக்ஸ் கொடுத்தேன். அவரோட உடம்புல பித்தம் கூடுதலாக இருந்ததுனால பித்த சமணி நெய்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நெய் அவருக்காகவே தயார் செய்து அதை நான் 30 மில்லி, 45, 60,
75, 90, 105 7 நாட்களுக்கு 6 நாட்களுக்கு அதை கொடுத்து 7வது நாள் காலையில பேதிக் மருந்து கொடுத்தேன். ஒரு 10-12 முறை போச்சு. முதல்ல லேசா மலமா போச்சு, அப்புறம் கொஞ்சம் தண்ணியா போச்சு, அப்புறம் பச்சையா போச்சு, அப்புறம் கருப்பா போச்சு. கடைசியில குடிச்ச தண்ணி என்ன கலர்ல போச்சோ அதே தண்ணியில ஃபுல்லா போய் எனக்கு வயிறே நல்ல ரிலாக்ஸா இருக்குன்னாரு. அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் டைம் கோயம்புத்தூர் போகும்போது என்கிட்ட வந்து சொன்னாரு, என்னோட எடை வந்து ஒரு 8 கிலோ குறைஞ்சது. அதை விட முக்கியம், என் அடிவயிறே இப்போ எனக்கு வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. அந்த அளவுக்கு நான் இப்படி நின்று என்னோட காலை இப்படி குனிஞ்சு பார்த்தா என் கட்டை விரல் இப்போ தெரியுது சார். முன்னாடி என்னோட கட்டை விரலே எனக்கு தெரியாது. அவ்வளோ பெரிய ஒரு வயிறு வீக்கம் இருந்தது. இன்னைக்கு அது மாறி போச்சு அப்படின்னாரு. பெருங்குடல் கழிவு நீக்கம் செய்யும் போது அவ்வளவு அழகாக பெருங்குடல் ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்கலாம். ஸோ வருஷத்துக்கு ஒரு முறை பெரிய டீடாக்ஸ் பண்ணுங்க. உடம்பு வாத பித்த கபத்துல எப்படி இருக்குன்னு பாருங்க. 7 நாளைக்கு நெய் மருந்து சாப்பிடுங்க. 6 நாள் நெய் மருந்து, 7ஆம் நாள் காலையில பேதிக்கு மருந்துடுங்க. அதுக்கு அடுத்து மாசத்துக்கு ஒரு முறை 10 மா இலை, 10 கொய்யா இலை, 10 வேப்ப இலை, இதை ஒவ்வொன்றத்தையும் எடுத்து 1/2 லிட்டர் தண்ணியில போடுங்க. நல்லா நறுக்கி போட்டு கொதிக்க வச்சு 100 மில்லியா குறைங்க, வடிகட்டுங்க. வடிகட்டி எடுக்கக்கூடிய இந்த கஷாயத்துல 10 மில்லி விளக்கெண்ணெயை சேர்த்து மாசத்துல ஒரு நாள் கணக்கு வச்சு காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடுங்க. இதை சாப்பிட்ட உடனே நல்லா வயிறு கலக்கி உள்ள இருக்கக்கூடிய பெருங்குடல்ல உடலுக்கு கெட்டது செய்யக்கூடிய கழிவுகள் அனைத்தும் வெளியில போகும். அப்போ உடம்பு நல்லா ஒரு ஈக்குலிபிரியம், ஒரு ஆசிட் நேச்சருக்கு உடம்பு போகாம ஒரு ஆல்கலைனா மெயின்டைன் ஆகும்போது நமக்கு பிரச்சனை வராது. 9 விஷயங்கள் சுலபமான விஷயங்களாக தெரிந்தாலும் கூட நான் இருக்க பிஸியில என்னால் ஃபாலோ பண்ண முடியாது. எனக்கு ஏதாவது மருந்தா சொல்லுங்கன்னா அமிர்தல்ஸ் மாத்திரைகள். அமிர்தல்ஸ் மாத்திரைகளை பற்றி பலமுறை சொல்லியிருக்கேன். வாயிலிருந்து ஆசன வாய் வரை, வாய் புண், தொண்டை புண், உணவு குழல் எரிவு நோய், ஆசிட் ரிஃப்ளெக்ஸ், குடல் புண், வயிறு புண், பித்தப்பையில் ஏற்படுகின்ற கற்கள், இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ், மூல நோய், பௌத்திர நோய், ஆசனவாய் வீக்கம், மலச்சிக்கல், சொல்ல முடியாமல் இருக்கக்கூடிய நோய்கள், இவை அனைத்தையும் குணப்படுத்துவதற்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு கட் ஹெல்த்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு, ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு இன்னைக்கு இந்த அமிர்தல்ஸ் மாத்திரைகளை விட சிறந்த மருந்து எதுவுமே கிடையாது. ஸோ அமிர்தல்ஸ் மாத்திரைகள் காலை 2, இரவு 2 உணவுக்கு முன்பு நீங்கள் எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பட் ஐ வுட் ஆல்வேஸ் சே டீடாக்ஸ் பண்ணுங்க, சுடுதண்ணி குடிங்க. இது 2, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது 3, இந்த 3 விஷயம் பண்ணாலே கட் ஹெல்த் இன்னும் இம்ப்ரூவ் ஆகிறத பார்க்கலாம். நோய் வந்த பிறகு நோயோடு போராடணுமா சார்? எனக்கு நோயும் வரக்கூடாது, இருக்கிற நோயும் குறையணும், நான் ஆரோக்கியமா இருக்கணுமா? இது 2க்கும் நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு முயற்சி வரும்போது அந்த இடத்துல நிச்சயமா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். இன்னைக்கு நோய் வருவதற்கு முன்பு நோயை தடுத்து ஆரோக்கியப்படுத்துவதற்கு குடல் ஆரோக்கியத்தை நாம் எஸ்டாப்ளிஷ் பண்றது ரொம்ப முக்கியம். திரும்பவும் நான் சொல்றேன், குடல் ஆரோக்கியம்தான் உண்மையான உடல் ஆரோக்கியம். உங்களுடைய குடல் ஆரோக்கியத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்கின்ற வரை உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு எந்த சிரமமும் ஏற்படாது. குடல் ஆரோக்கியம்தான் மன ஆரோக்கியம். இன்றைக்கு மனநோயோடு, தூக்க நோயோடு, மனநல மருந்துகளோடு போராடி கொண்டிருப்பவர்கள் உங்களுடைய குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்க. மனநோயுடைய வீரியமும் குறையும். அதீத மருந்துகளோடு போராட வேண்டிய ஒரு அவசியமும் நமக்கு இருக்காது. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். சின்ன சின்ன மாற்றங்களோடு நம்முடைய வாழ்வை நம்ம மாற்ற ஆரம்பிக்கலாம். புதிய வருடம், புதிய முயற்சிகள், நிறைய விஷயங்களை எடுக்கணும்னு நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் என்ன இருக்கோ இல்லையோ, கோவில் போகும்போது சாமி கிட்ட காசு பணங்கிற ஒரு வேண்டுதல் இருந்தாலும் கூட என்னோட ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், நான் சாப்பிட்ற மருந்துகளை நிறுத்தணும், நான் சாப்பிட்ற மருந்துகள் இல்லாமல் என்னால் எப்படி ஆரோக்கியமாக இருக்க முடியும், இந்த கேள்விக்கு எனக்கு விடை கொடு இறைவான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்க உங்க எல்லாருக்காகவும் தான் இந்த வீடியோ. குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்க, உடல் ஆரோக்கியம் தானாகவே சரியாகும். குடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்க. உடல் ஆரோக்கியத்திலும் மன ஆரோக்கியத்திலும் எந்த குறைபாடும் ஏற்படாது. இந்த வீடியோ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல எங்கிட்ட அதை பகிர்ந்து கொள்ள முடியுமான்னு பாருங்க. அது மட்டும் இல்லை, இதை வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒரு நல்ல விஷயத்த நம்ம எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளோட கடமை. நான் சொன்ன 10 விஷயத்துல 9 விஷயம் நீங்க வீட்டில் பண்ணக்கூடியது தான். யாரால பண்ண முடியலையோ அவங்க மட்டும் அமிர்தல்ஸ் மாத்திரைகள் சாப்பிட்டா போதும். இல்லை மற்ற 9 விஷயத்துல நீங்க ஃபோக்கஸ் பண்ணாலே ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குறிப்பாக
கழிவு நீக்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவத்தை கொடுங்க. இன்னைக்கு 400 சர்க்கரை இருந்து குறையாதவங்க 7 நாள் டீடாக்ஸ் பண்ணிட்டு உங்க சுகர் பாருங்க, தானா 200ல வந்து நிக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு 700 கொலஸ்ட்ரால் வச்சு போராடிட்டு இருக்கவங்க டீடாக்ஸ் பண்ணி பாருங்க, கொலஸ்ட்ரால் 200ல வந்து நிக்கிறத பார்க்க முடியும். அதனால கழிவு நீக்கத்திற்கும் வாழ்வியல் முறைக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. முடியாதவங்க மட்டும் அமிர்தல்ஸ் மாத்திரை பயன்படுத்துங்க. மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.